Hi everyone, 11th 12th Maths Centum Strategy for Public Exam 2025. ஸோ யாராவது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. உங்கள் ஆதரவு இருந்தால் தான் என்னால் இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக நான் பண்ண முடியும், நல்லா பண்ண முடியும். அண்ட் கீழே லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நிறைய பேருக்கு போய் சேரும். ஏன்னா முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு சென்டம் அடிக்கிறது அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது. ஆனால் நான் வந்து லெஸ்ஸாக படித்து மோர் தென் நம்ம எவ்வளோ கெயின் பண்ண முடியுமோ அவ்வளோ கெயின் பண்ணுறதுக்கான பிளான் தான் சொல்ல போகிறோம். உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு பிளானோட போவோம், நம்ம வந்து எல்லாத்தையும் படித்து கற்க வேணாம். நீங்கள் ஒரு பிளானோட போனீங்கன்னா அசால்ட்டாக 90க்கு 85+ எடுத்துடலாம். சென்டம்ங்கிறது ஒரு படி மேலே போய் நம்ம சில விஷயங்கள் பண்ணணும். 11th 12th சரி சொல்லிடுறேன். நான் சென்டம் முடிக்கிறதுக்கு முன்னாடி மேக்ஸ் இருக்கட்டும், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாத்துக்கும் உங்களுக்கு வீடியோ வரும். மேக்ஸுக்கு மட்டும் கிடையாது, நாளைக்கு ஃபிசிக்ஸ் வரும், நாளைக்கு கெமிஸ்ட்ரி எல்லாத்துக்குமே வரும். ஃபஸ்ட்டு சென்டம் வீடியோலாம் போட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போடுறேன். இம்பார்ட்டன்ட் நிறைய பேர் கேட்குறீங்க பயத்தில், ஸோ அது போடுறேன். பட் சென்டம் அடிக்கிறதுக்கு எப்படி ஒரு வழி வகுக்கணும், எப்படி நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க. சென்டம் அடிக்கிறதுக்கு என்ன பிளான்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓகே இதெல்லாம் படிக்கணுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஸோ 2 மாதத்தில் சென்டம் படிக்க முடியுமான்னு கேட்டால் கட்டாயமாக முடியும். ஆல்ரெடி 50க்கு மேலே நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தால் கூட கண்டிப்பாக முடியும். ஃபெயில் ஆகிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம், பட் ட்ரை பண்ணால் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். சென்டப்புக்கு எய்ம் பண்ணால் தான் 80ஆவது கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் சொல்கிறது ஸ்லோனஸ்க்கு. ஓகே, இப்போது 12th ஸ்டாண்டர்ட் பிளான் பார்த்தலாம். ப்ளூ பிரிண்ட் மாதிரி தான், அது ப்ளூ பிரிண்ட்டே தான். 5 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக ப்ளூ பிரிண்ட் கிடையாதுங்க. எப்படி வேணாலும் மாற்றலாம். உங்களுக்கு 5 மார்க் தெரியும், எய்தரா சாய்ஸ் என்ன குரூப்பிங்கில் வேணாலும் கேட்கலாம். மேலே காம்ப்ளெக்ஸ் நம்பர் கேட்டால் கீழே மேட்ரிக்ஸ் கேட்பான். எந்த செட்டில் வேணாலும் கேட்கலாம். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கேட்டால் டிஃபரன்ஷியல் கால்குலஸ் கேட்கலாம். அதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. ஸோ ஒன்று யூனிட் 1ல் 1 வரும், ஒரு 5 மார்க் வரும். யூனிட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எழுதிக்க பாருங்கள். யூனிட் 1ல் அதாவது சாப்டர் 1ல் 1 வரும், சாப்டர் 2ல் 1 வரும். நான் இங்கே குழப்பிட்டேன் இல்லையா, இங்கே எழுதிடுறேன். 1 வரும், இதுலேயும் 1 தான் வரும். சரிங்களா? யூனிட் 3லேயும் ஒரு 5 மார்க் வந்துடும், யூனிட் 4லேயும் ஒரு 5 மார்க் வந்துடும். ஆனால் யூனிட் 5ல் மட்டும் 2 5 மார்க், யூனிட் 3லேயும் 8லேயும் மட்டும் வந்தால் தான் வரும். மேபி வரலாம், மேபி வந்துச்சுன்னா இப்போ யூனிட் 5, யூனிட் 6, 7, 9, 10 எல்லாமே 2 5 மார்க் வரும்னு நான் சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது ஒன்று கம்மியாகலாம், இல்லைனா 12th சாப்டர் கேட்காம விட்டுருவாங்க. யூனிட் 3லேயும் 8லேயும் வந்த ஏதோ ஒரு சாப்டரில் கேட்டால் 12th சாப்டரில் கேட்காமல் இருக்கலாம் 5 மார்க்கு. ஸோ வேண்டிக்கங்க 12th சாப்டரில் கேட்கணுன்னு, ஏன்னா அது ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஆனால் 5th சாப்டரும் 6th சாப்டர் 7th சாப்டரும் 2 5 மார்க்கு. அதுவுமே உங்களுக்கு என்னென்ன 5 மார்க்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நான் கடைசியில் எழுதுகிறேன். 8th சாப்டர் ஓகே ஈஸி தான். 9th சாப்டர் 2 5 மார்க், 10th சாப்டர் 2 5 மார்க், 11th சாப்டர் ஒரு 5 மார்க், 12th சாப்டர் ஒரு 5 மார்க். இதுதான் வந்து சினாரியா. இப்படி தான் எல்லா வருஷமும் கேட்குறாங்க. ஸோ 7 5 மார்க் எழுதணும்னு அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. ஃபஸ்ட் வால்யூம் முழுக்கமாக படித்தாலே 5லேருந்து 4 5 மார்க் எழுதிடலாம். ஸோ நான் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த 3 சாப்டரையும் ஃபஸ்ட்டு நீங்கள் கவர் பண்ணிடுங்க 5 மார்க்கில். அப்புறம் நீங்கள் சாப்டர் 2 கவர் பண்ணுங்கள். 1ல் தப்பாக தான் போடுவீங்க. சாப்டர் 3 கவர் பண்ணுங்கள், 4 கவர் பண்ணுங்கள். இதெல்லாம் சின்னதாக இருக்கும். 8லேயுமே சின்னதாக இருக்கும். அடுத்தது 9 சாப்டர் விட்டுருங்க. 10th சாப்டரில் 10.8 கவர் பண்ணுங்கள், 10.8 மட்டும். 11th சாப்டர் முடிஞ்சால் பாருங்கள், 12th சாப்டர் கவர் பண்ணுங்கள். ஆனால் கவர் பண்ணால் நீங்கள் எல்லாமே முக்கால்வாசி கவர் பண்ணிடணும். அப்போ தான் நம்மளால் வந்து 7 5 மார்க் எழுத முடியும். ஸோ அப்போ முக்கியமாக எந்தெந்த எக்ஸசைஸில் அதிகமாக கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இங்கே எழுதுறது உங்களுக்கு தெரியும். எக்ஸசைஸ் இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் ஃபார் 5 மார்க். இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் ஃபார் 5 மார்க் வந்து என்னதுன்னா 1.3லேருந்து 1.7 வரைக்கும் கேட்கலாம். ஸோ அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எது வேணாலும் கேட்கலாம், அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி 3rd சாப்டரும் 3.5 3.4லேருந்து வரலாம். 4th சாப்டர் வந்து 4.5யும் வரலாம், உள்ளிருந்து வரலாம். ஆனால் 4.5லேருந்து அதிகமாக கேட்பாங்க. இதில் 5.1 5.2 5.5 இம்பார்ட்டன்ட். 6th சாப்டரில் 6.1 6.7 அடுத்தது 6.3 இதெல்லாமே மோர் இம்பார்ட்டன்ட். நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், 6.5ல் ஃபூட்டுன்னு ஒரு சம் இருக்குது, அதையும் படிக்கணும். ஸோ இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது 7th சாப்டரில் 7.1 7.2 7.8 7.7ல் கேட்க வாய்ப்பு இருக்குப்பா, கான்கேவிட்டிலேருந்து. அது 8th சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா 8.7 8.7 8.4ல் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 9th சாப்டர் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் ஃபார் 5 மார்க்கு. 9th சாப்டர் பொறுத்த வரைக்கும் 9.3லும் 9.8 மட்டும் பார்த்தா போதும். 10th சாப்டர் இங்கே எழுதுறேன். எக்ஸசைஸ் 9.3 9.8 அடுத்தது எக்ஸசைஸ் 10.5 10.6 10.7 10.8 10.8லேருந்து டெஃபினட்டாக ஒன்று வந்துடும். 9.8ல் டெஃபினட்டாக 9.3லேயும் ஒன்று வந்துடும். அதே மாதிரி 11th சாப்டரில் 11.2லேருந்து 11.5 வரைக்கும் என்ன வேணாலும் கேட்கலாம். அதே மாதிரி 12th சாப்டரில் 12.1லேயும் இருக்குது சம்ஸு, 12.2ல் ட்ரூத் டேபிள்.
ஸோ இவ்வளவும் நீங்கள் வந்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா அடிச்சு தூக்கிடலாம். 7 5 மார்க் எழுதலாம். இதெல்லாம் எல்லா வீடியோவிலும் நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். 5 மார்க்ஸுக்கு நான் ஒரு விஷயத்தை பண்ண போகிறேன், அதை நான் அப்புறம் சொல்கிறேன். ஓகேவா? 5 மார்க்ஸ் உங்களை எழுத வைக்கிறதுக்கு. ஓகேவா? 5 மார்க்ஸ் 7மே எழுதணும். ஓகேவா? அதில் ஏதாவது ட்விஸ்ட் பண்ணுவாங்க, கண்டிப்பாக ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க. அது கிரியேட்டிவிட்டி கொஸ்டின். அந்த கிரியேட்டிவிட்டி கொஸ்டினுக்கு ஆர் சாய்ஸில் கிரியேட்டிவிட்டி இல்லாத புக்கில் இருக்கதே கேட்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், எல்லாமே படிச்சிட்டிங்கன்னா எல்லா சாப்டரும் கோ த்ரூ பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் சாப்டரில் கை வைக்க மாட்டாங்க. மீது எல்லா சாப்டரும் கோ த்ரூ பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு 7மே எழுதிடலாம். கிரியேட்டிவிட்டி கேட்குறது கூட ஆப்ஷன் வச்சு எழுதிடலாம். ஓகே, இப்போது 2 மார்க் 3 மார்க் எப்படி கேட்பாங்கன்னா, கட்டாயமாக ஃபஸ்ட்டு 4 சாப்டர் படிச்சிரு. 2 மார்க் 3 மார்க்லாம் நான் இம்பார்ட்டன்ட் ஹாஃப் எலிக் போட்டது படித்தாலே போதும். ஆனால் பப்ளிக் போடுவேன், பயப்படாதீங்க. 8th சாப்டர் 12th சாப்டர் 11th சாப்டர் இது எல்லாமே குட்டி குட்டி சாப்டர் ஃபார் 2 மார்க் 3 மார்க். இதை நீ படிச்சிங்கனாலே 7 3 மார்க் 7 2 மார்க் எழுதிலாம் என்னால் சொல்ல முடியும். ஆனால் ஒன்று கம்பல்சரி இல்லையா, 6 2 மார்க் 6 3 மார்க் கண்டிப்பாக எழுதிடலாம். நீங்கள் வேணால் கணக்கு போட்டுப்பார், எந்த கொஸ்டின் பேப்பரும் எடுத்துப்பார். 6 2 மார்க் 6 3 மார்க் கண்டிப்பாக எழுதலாம். அப்போது நீ வந்து மற்ற சாப்டர்ஸ் விட்டுட்டு நீ இந்த சாப்டர்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுங்கிறேன். ஆனால் 5 மார்க்ஸ்க்கு இந்த பெரிய பெரிய சாப்டர்ஸ் எல்லாம் இங்கே எழுதிருக்க பாருங்க. 5 6 7 9 10க்கு 5 மார்க்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். 2 மார்க் 3 மார்க்கு இந்த சாப்டர்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ தான் அடுத்தது நம்ம கம்பல்சரி அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு லூப்பு. புக் பேக் 1 மார்க் பற்றி அப்புறம் பேசலாம். ஃபார்முலா, தியரம்ஸ், என்னென்ன தியரம்ஸ் இருக்கோ அதில் கற்றுக்கோங்க. நோட்ஸ்ன்னு இருக்கும். கம்புக் சம்ஸ், கம்புக்குன்னு ஒன்று இருக்குப்பா, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் கிடைக்குது. அந்த புக்கை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியல, நான் அது ஒரு வீடியோவில் சொல்கிறேன். கம்புக்கு வாங்கி வச்சு அதில் கிரியேட்டிவிட்டி 1 மார்க் இருக்குது. அதுக்கப்புறம் கம்புக்கில் மாடல் கொஸ்டின்ஸ் இருக்குது. இதெல்லாம் சால்வ் பண்ணணும். அதெல்லாம் சால்வ் பண்ணால் உங்களுக்கு அந்த கம்பல்சரி அடிக்கிறதுக்கு ஐடியா கிடைக்கும். பிடிஏ கொஸ்டின்ஸும் வந்துருச்சுங்க. 6 மாடல் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அது இருக்க எல்லா சம்ஸையும் கோ த்ரூ பண்ணுங்கள். கிரியேட்டிவிட்டி வந்து அது பாருங்கள், அதுலேருந்தும் கேட்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதில் வந்த சம்ஸே நம்பர் மாற்றி கூட கேட்பாங்க அந்த மாதிரி. ஸோ இது போக நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று புக் பேக் 1 மார்க்கை ஃபுல்லாக படிச்சிங்கன்னா 15க்கு மேலே எடுக்கலாம். புக் பேக் 1 மார்க்கை சால்வ் பண்ணி படிங்க. யாருக்கெல்லாம் சென்டம் வேணும்னு நினைக்கிறீங்களோ புக் பேக் 1 மார்க்கை சால்வ் பண்ணி படிங்க. ஒரு 1 மார்க் எப்படி வந்துச்சுன்னு சால்வ் பண்ணி படிச்சிங்கனாலே அதுலேருந்து ஒரு கிரியேட்டிவிட்டி கேட்குறக்கு கூட வாய்ப்பு இருக்குது. கிரியேட்டிவிட்டினா என்ன, நம்ம 1 மார்க் படிக்கிற எவன் 1 மார்க் வந்து நாலேஜோடு அந்த போட்டு பார்த்து பண்ணுறானோ அவன் கிரியேட்டிவிட்டி அட்டன் பண்ணிடுவான். ஸோ 1 மார்க்கை நீங்கள் போட்டு பார்க்கணும், இல்லைன்னா சென்டம் வராது. புக் பேக்காக இருந்தாலும் நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா? இது வந்து 12th ஸ்டாண்டர்டுக்கு சொல்லிட்டேன் தம்பி, எப்படி சென்டம் எடுக்கணும். இதுதான் சென்டம் எடுக்கிறதுக்கு ஒரே வழி ஃபார் மேக்ஸில். பெருசாக அந்த கம்பல்சரி தான் அட்டன் பண்ண முடியாது, அதுக்குமே நான் வழி சொல்லிட்டேன். 1 மார்க் நீ போட்டு பார்த்துக்கினாலே நம்பரை மாற்றி கேட்பாங்க, ஆப்ஷன் மாற்றி கேட்பாங்க, இல்லை ஏதாவது க்ரியேட்டிவாக ஃபார்முலா கேட்பாங்க. நீ தான் ஃபார்முலாலாம் படிக்க போகிறியே. ஸோ அதனால் உனக்கு கண்டிப்பாக 20க்கு 20 எடுத்துடலாம். ஆனால் கட்டாயமாக நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் கோ த்ரூ பண்ணணும், நிறைய டெஸ்ட் எழுதணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஜனவரி மாதமே நீ ஒரு 4-3 டெஸ்ட் எழுதிக்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இல்லைனா இது பண்ண முடியாது. அதனால நிறைய ரிவிஷன் எக்ஸாம் வைக்கிறாங்க. ஓகேவா? சரி, ஓகே. இது வந்து 12th ஸ்டாண்டர்டுக்கு கட்டாயமாக 1 மார்க்குக்கும் ஒரு வழி சொல்லிட்டேன், எல்லாமே சொல்லிட்டேன். ஒன்று கண்டிப்பாக சென்டம் போட்டுடலாம். 11க்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பாஸ் பண்ணுறது ஓகே, ஒரு 60 above எடுக்கணும் அப்படி தான் நினைப்பான். நான் ஓவரால் சொல்லிடுறேன், சென்டமுக்கும் சொல்லிடுறேன். சாப்டர் 1ல் கட்டாயமாக எல்லாருமே 5 மார்க் படிங்க. இந்த பாக்ஸ் போட்டிருக்கேன் பாரு, சாப்டர் 4ல் எக்ஸசைஸ் 4.45, 5th சாப்டர், 7th சாப்டர், 8th சாப்டர், 10th 12th இந்த சாப்டர்ஸில் 5 மார்க் படித்தாலே கிட்டத்தட்ட 6 7 எழுதிடலாம். 7மே எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் வந்து நல்லா ஜட்ஜ் பண்ணி நல்லா இந்த எக்ஸசைஸ்லாம் நீங்கள் இந்த சாப்டர்ஸ்லாம் நல்லா படித்து 7மே எழுதிடலாம், கேரண்டி. நல்லா படிக்கக்கூடிய பசங்க எக்ஸ்ட்ரா இருக்க சாப்டர்ஸும் படிச்சிருக்கிறேன். சரி, இப்போ இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் ஃபார் 5 மார்க்கு நான் சொல்லிடுறேன். இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் வந்து 1.1, 1.3, அப்புறம் 5 மார்க்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் 2.8, 2.9, 2.12, அதுக்கப்புறம் 3. நேப்பியர்ஸ் ஃபார்முலா செக்ஷன் 3.10 நினைக்கிறேன். எஸ். அடுத்து வந்து 3.7. ஓகே. அடுத்தது எக்ஸசைஸ் 4.4, எக்ஸசைஸ் 5.2, 5.4, அடுத்தது எக்ஸசைஸ் 6.1, சாரி 6.1 இல்லை 6.4, அடுத்து எக்ஸசைஸ் 7.2லேருந்து 7.5 வரைக்கும் என்ன வேணாலும் கேட்கலாம். எக்ஸசைஸ் 8.1 ஒன்லி தீரம் இருக்குது, 8.2 தட்ஸ் இட். எக்ஸசைஸ் 9th சாப்டரில் 9th சாப்டர் வேணும், 10th சாப்டரில் 10.4 தரவாக இருக்கணும். எக்ஸசைஸ் 11.5 ஓகேவா, 11.5, 11.11, 11.12 நீங்கள் எந்த கொஸ்டின் பேப்பரில் பண்ணாலும் அடிச்சு பாருங்கள், இதுலேருந்து தான் கேட்பான். 12th சாப்டரில் எக்ஸசைஸ் 12.3, 12.4 இதுலேருந்து தான் கேட்பாங்க. ஸோ நான் எந்தெந்த எக்ஸசைஸில் 5 மார்க்ஸ் வந்து அதிகமாக வரும் நான் சொல்லிக்க இதுலேருந்து 7 5 மார்க் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் நல்லபடியாக இந்த எக்ஸசைஸில் எல்லா சமமும் போட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இம்பார்ட்டன்ட் வரும்.
ஆனால் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், எங்கெல்லாம் 2 5 மார்க் கேட்குறேன். ட்ரிகனாமெட்ரி 2 5 மார்க் கேட்பான், அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரி 2 5 மார்க் கேட்பான், 10th சாப்டர் 2 5 மார்க் அசால்ட்டாக எழுதிடலாம், ரொம்ப ஈஸி. 11th சாப்டர் 2 5 மார்க் கேட்பான், 12th சாப்டர் ஒரு 5 மார்க் கேட்பான். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணணும். ஸோ பாக்ஸ் போட்டையாவது ஒழுக்கமாக படிங்க முடியாத பசங்க, சரியா? இதுதான் இம்பார்ட்டன்ட் ஏரியா ஃபார் 5 மார்க். 5 மார்க் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 11th. ஏன்னா 11th அதை நம்பி தான் போகிறாங்க படிக்க முடியாத பசங்க. இப்போ 2 மார்க் 3 மார்க் எனக்கு வந்து பக்காவாக எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், 4 5 7 8 12 10. ஏன்னா எதுக்கு இவ்வளோ சொல்லியிருக்கேன் அப்படின்னா 1 2 சின்னது தான், 4வது வந்து உங்களுக்கு சின்னது தான், 4.3 முடி தான் இருக்குது. 5வது வந்து 5.2லேருந்து 5.4 வரைக்கும் தான் படிப்பீங்க. 7 8 இப்போ தான் மிட் டர்மில் படிச்சிருப்பீங்க. 12வது ப்ராபபிலிட்டியில் ஃபஸ்ட்டு 3 எக்ஸசைஸ் தான் படிக்கும். பேஸ் தியரம் வந்து 4வது எக்ஸசைஸ் 5 மார்க்கு. 10வது சாப்டர்லையும் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் வேண்டாம், 10.2 10.3 மட்டும் படித்தா போதும். 10.4ல் அசால்ட்டாக போட்டுடலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச 2 மார்க் 3 மார்க் இதில் படிச்சிங்கனாலே 6 எழுதிடலாம். கம்பல்சரி கூட இருந்தால் வரும். கம்பல்சரிக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்டெகிரேஷன், ட்ரிக்னாமெட்ரி, அடுத்து டிஃப்ரென்சியேஷன், 10வது சாப்டர், 11வது சாப்டர், 3வது சாப்டர் நல்ல கன் மாதிரி நீங்கள் வந்து எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா கம்பல்சரி எப்படி கேட்டால் எழுதிடுவீங்க. ஆனால் அதில் தான் கம்பல்சரி அதிகமாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருத்தருக்கு டிஃப்ரென்சியேஷன் பண்ண தெரியுதா, ஒருத்தருக்கு இன்டெகிரேஷன் பண்ண தெரியுதா, 8th சாப்டரில் வெக்டர் அல்ஜிப்ராவில் கான்செப்ட் தெரிஞ்சு வச்சிருக்கானா, 7th சாப்டரில் மேட்ரிக்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்கானா. ஏன்னா இதெல்லாம் 12th ரொம்ப முக்கியம். 12th எது முக்கியமோ அதுலேருந்து அவங்க கம்பல்சரி கேட்குறாங்க. ஸோ நான் இப்போ சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா, அதுலேருந்து தான் கம்பல்சரி அதிகமாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலுமே அந்த கம்பல்சரிக்காக நீங்கள் எல்லா ஃபார்முலாவும் படிக்கணும். ஃபார்முலா படிக்கணும். 1 மார்க்கு புக் பேக் நீங்கள் படிக்கணும். புக் பேக்கில் முடிஞ்சால் சென்டம் வேணும்னா போட்டு பாருங்கள், கண்டிப்பாக சென்டம் வரும். 11th பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க, ஆனால் நீங்கள் தான் கோட்டை விட்டக்கூடாது. சாப்டர் 3 6 11 9ல் எப்போவுமே நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடுறோம். இந்த சாப்டர் 3ல் முடியலைன்னா ரொம்ப முக்கியமான 5 மார்க்ஸாவது பாருங்கள். சாப்டர் 6லேயும் அப்படி தான். நான் இங்கே 6.4லையாவது பாருங்கள் முடியாத பசங்க. நல்லா படிக்கிறவங்க எல்லாமே பார்த்துக்கோங்க. 11th சாப்டரில் நான் சொல்லிட்டேன், இங்கே பாருங்கள் 11.5 11.11 11.12 இதுலேயாவது 5 மார்க் பாருங்கள். 9th சாப்டரில் அவ்வளோலாம் பார்க்க வேணாம், முடிஞ்சால் 9.3 9.4 பாருங்கள் போதும். ஸோ ஆனால் தேவையே இல்லைங்க, இதிலேருந்து மட்டும் 2 மார்க் 3 மார்க் படிச்சுட்டு நான் சொன்ன இந்த சாப்டர்ஸில் 5 மார்க்ஸ் படிச்சிங்கனாலே போதும். இல்லைனா இந்த இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸில் 5 மார்க்ஸ் படிச்சிங்கனாலே போதும். எல்லாமே அட்டன் பண்ணி 85+ எடுக்கலாம். ஆனால் 1 மார்க் மட்டும் 18 புக் பேக் கேரண்டிங்க, கண்டிப்பாக வந்துடும். ஃபார்முலா மட்டும் எல்லாத்துக்கும் கோ த்ரூ பண்ணுங்கள், கட்டாயம் படிச்சிடலாம். கம்பல்சரிக்கு இன்டெகிரேஷன், ட்ரிக்னாமெட்ரி, டிஃப்ரென்சியேஷன் தெரிஞ்சிருக்கணும், வெக்டர் அல்ஜிப்ரா கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். புரியுதா? இது தெரிஞ்சாலே நம்ம வந்து கம்பல்சரி அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா இத்தனை வருஷம் கொஸ்டின் பேப்பரில் இப்படி தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. அதாவது இந்த சாப்டர் 2 மார்க் 3 மார்க்காக ஸ்கிப் பண்ண சொன்னேன் இந்த சாப்டர். அதுக்குன்னு ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணிடாத, 5 மார்க்லாம் ஸ்கிப் பண்ணிடாத. ரொம்ப முடியாத பையன் வேணால் ஃபுல்லாக இது ஸ்கிப் பண்ணிவிட்டு இதில் 2 மார்க் 3 மார்க் படிச்சுட்டு பாக்ஸ் போட்டதை மட்டும் 5 மார்க் படிச்சிரு. ஓகேவா? இதுதான் வந்து பிளானு. ஸோ இதில் எல்லாம் கட்டாயமாக 5 மார்க் வரும். ஓகேவா? ஸோ சென்டம் ஸ்ட்ராட்டஜிக்கு நீங்களுமே அப்படி தான். நீங்கள் ஒரு 1 மார்க் இருக்கா, அந்த 1 மார்க் வந்து போட்டு பார்க்கணும், இல்லைனா கஷ்டம். ஒரு 1 மார்க்கு போட்டு பார்க்கணுமாங்க சார்? போட்டு பார்த்தா நாலேஜ் இருக்கும். அது எப்படி க்ரியேட்டிவாக கேட்டாலும் நம்ம போட்டுடலாம். ஒருத்தர் அது போடும்போதே நமக்கு அந்த கான்செப்ட் அந்த எக்ஸசைஸில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதான் வந்து 11th 12த்துக்குமே சென்டம் முடிக்கிறதுக்கான ஒரே வழி. படிக்க வேண்டியது உங்கள் கடமை. இம்பார்ட்டன்ட் போடுறேன், 90% கொஸ்டின் புக்கில் இருக்குது நான் போட்டுருவேன் இம்பார்ட்டன்ட்னாலும். ஏன்னா பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் எது கேட்பானே சொல்ல முடியாது, இம்பார்ட்டன்ட் நம்பி போக முடியாது. ஸோ அதனால் நான் 90% கொஸ்டினே போட்டுருவேன். ஆனால் எந்த இம்பார்ட்டன்ட் ஏரியாவும் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு பக்கா பிளானோட. ஸோ இதுதாங்க பிளானு. கன்ஃபார்மாக நீங்கள் வந்து அடித்து வச்சு தூக்கிடலாம். ஓகேவா? ஒரு பிரச்சனையும் இல்லை. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பார்த்து நீங்கள் வந்து ஒரு 2 மாதத்தில் எப்படி படித்து முடிக்கணும்னு பிளான் பண்ணுங்கள். நான் அதுக்கும் பிளான் வீடியோ போட்டிருக்கேன் நேற்றே. தேங்க்யூ.